Hello everyone. Exercise 3.8 ல first questionல second subdivision பார்க்கலாம். 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. இதுக்கு division method யூஸ் பண்ணி square root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ square root கண்டுபிடிக்க division method யூஸ் பண்ணா நம்ம முதல்ல division symbol போட்டுட்டு இந்த பாலினாமியலை உள்ளே எழுதணும். உள்ளே எழுதும்போது நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும். பவரோட டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதில் 2 3 4 எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிசெண்டிங் ஆர்டரில் இல்லை. நம்ம இங்கே எழுதும்போது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு இது 4x பவர் 4 தான் ஃபஸ்ட்டு பெரிய நம்பரு. நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் 28x கியூபு மைனஸ் 28x கியூப்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இது plus 37x square, next 42x plus 9. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் பாலினாமியலை எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி டிவிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 4 இருக்குது ஃபஸ்ட்டு. 4 நம்ம ஸ்கொயர் ரூட்டுங்கிறனால ரெண்டு சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதோட பேர் 2 into 2 2 into 2 4. நெக்ஸ்ட்டு இங்கே x பவர் 4 இருக்குது. x பவர் 4னா இந்த பவரில் பாதி எழுதணும். அப்போ x பவர் 2, இங்கேயும் x பவர் 2. இப்போ நான் 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4x பவர் 4. 2 into 2 4, x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் மல்டிப்ளையில் வரும்போது பவரில் இருக்கிறது பேஸ் சேமாக இருக்கும்போது பவரில் இருக்கிறது ஆட் ஆகும். இதில் எக்ஸும் பேஸு சேமாக இருக்கிறதுனால பவரில் இருக்கிற 2ம் ஆட் ஆகி நமக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா இதை சிம்பிள் மாற்றணும். மைனஸ், இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, இப்போ மைனஸ் போட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் இறக்கணும். 1 2 சைனோடு இறக்கணும். மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா இந்த பவரில் கண்டுபிடிச்ச 2x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 2 4x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே வரணும். நமக்கு எக்ஸாக்டாக இந்த ஃபஸ்ட்டு நம்பர் கிடைக்கணும். அப்போ இந்த இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மைனஸ் 28x கியூப் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துகிட்டு இங்கே வெளியில் உள்ள நம்பர் 4x ஸ்கொயர். 1 4s are 4, 7 4s are 28. இது x ஸ்கொயர், இங்கே x கியூப் இருக்குது 1. அப்போ நமக்கு மைனஸ் 7x கிடைக்குது. இப்போ இங்கே மைனஸ் 7x, இங்கேயும் மைனஸ் 7x. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த 4x ஸ்கொயர் மைனஸ் 7xை நம்ம மைனஸ் 7xால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த 7xை 4x ஸ்கொயரோடு மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த 7xையும் இந்த 7xையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 7s are 28. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 28. இங்கே x ஸ்கொயர், இங்கே x. அப்போ x பவர் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7 7s are 49. x இன்ட்டு x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சைன் மாற்றணும். இங்கே ப்ளஸ் போடணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடும். இங்கே நமக்கு மைனஸ் 12 கிடைக்கும். 49 மைனஸ் 37 போட்டால் 2 1. பெரிய நம்பர் 49, அதோட சைன் மைனஸ்ஸு, அதனால் 12 போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த சைன் நம்ம பழைய சைன் எடுக்கக்கூடாது, புதுசாக நம்ம மாற்றின சைன் தான் எடுத்துக்கணும், மைனஸ்ஸு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுக்கணும். 1 2, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸ். அப்போ ப்ளஸ் 42x
ப்ளஸ் 9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த பவரில் இருக்கிற நம்பர்ஸோட 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து எழுதணும். இப்போ 2x² 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 × 2 4x² கிடைக்கும். மைனஸ் 7ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 14x கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் -12x² இருக்குது. -12x². இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 4x² இருக்குது. டிவைடட் பை 4x². x²ம் x² கேன்சல் ஆகிடும். 4 1 4s are 4, 3 4s are 12. அப்போ -3. நமக்கு ஆன்சர் வந்து -3 கிடைக்குது. அப்போ -3 வந்து இங்கே போடணும் 1 டைம், இங்கே 1 டைம் போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இருக்கிற எல்லா நம்பரோடையும் -3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை -3. இப்போ மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த -3 ஃபஸ்ட்டு இந்த x² மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டு இங்கே x² இருக்குது, x² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த -3 இந்த -14x மல்டிப்ளை பண்ணணும். 14 × 3 வந்து 42. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 14 × 3 42x. நெக்ஸ்ட்டு இந்த -3 இந்த -3 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சைன் மாற்றணும். இங்கே ப்ளஸ்ன்னு மாறும், இங்கே மைனஸ்ன்னு மாறும், இங்கே மைனஸ்ன்னு மாறும். இப்போ என்ன பண்ணோன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸு இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கிது. இப்போ ஆன்சர் 0ன்னு வந்துட்டாலே நம்ம வந்து டிவிஷன் மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதணும். therefore square root of 37x² minus 28x³ plus 4x⁴ plus 42x plus 9 equal to modular symbol யூஸ் பண்ணோம். 2x² minus 7x minus 3.